அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ், அந்த உலக சினிமா புக்கெல்லாம் வாங்கி நெறைய படிப்பேன். எனக்கு படிக்கிற ஆர்வம்லாம் உண்டு. இந்த இடத்துல குடிக்கிற ஆர்வம் உண்டான்னு கேட்கக்கூடாது. படிக்கிற ஆர்வம் மட்டும் தான் உண்டு. அப்போ வந்து உலக சினிமா கதைகள்லாம் பார்க்கும்போதோ, ஆஹா! அப்படின்னு சொல்லி நாளை ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு, நம்ம தமிழ் சினிமாவே வந்து உலக சினிமாவா ஆகப்போகுது. அப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுப்பாங்க. அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தேன். அந்த கனவுகளை நிறைவேத்தி, இன்னைக்கு புரட்சி படங்களா குடுக்குற இயக்குனர்கள்லாம் வந்து, அவங்க மத்தியில நாமளும் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சமகாலத்துல நாமளும் நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. நான் ஜேபிபி ட்ரெய்லர் அப்போ சொன்னேன் நானு. இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன்? அதேதான். அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து, அதுக்கப்புறம் படம் பாருங்க. ஏன்னா புதுசு. நம்ம வந்து சும்மா ஜாலியா காமெடி எல்லாரையும் கலாய்ச்சின்னு அப்படி போயிடுவேன். சரி நம்மளும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, தயாரிப்பாளரும், டைரக்டர் சுரேஷ் சாரும் வந்து என்ன நடிக்க வச்சு, இன்னைக்கு எங்க வெளியில யார் பார்த்தாலும் ஜே பேபி அப்படின்னு ஒரு அடையாளத்தோட என்னை வந்து பார்க்க வராங்க. ஆச்சரியமா இருக்குது. சின்ன பசங்க முதற்கொண்டு எனக்கு ஒரு பெரிய அடையாளமா அந்த இது இருந்தது. எப்படி ஜே பேபி அவங்க வீட்டுக்கு நான் வந்தனோ, கொஞ்சம் பக்கத்து வீடு பாட்டில் விடாத வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு எங்க கூட்டின்னு வந்து சென்டர்ல விட்டாங்க. ஆனா ஒரே விஷயம், அண்ணல் அம்பேத்கர் சொல்ற மாதிரி தான், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லை, குடிக்கு அடிமை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷன்ல இந்த ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கான ஒரு படத்தை வந்து நல்ல தரமான படங்களாக வந்து எடுத்துட்டு வராங்க. அந்த படங்கள்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இறைமகன் ஒரு படம் வந்து எடுக்கிறதுக்கு அந்த கேப் தான் எனக்கு விழுந்தது. அது வந்து ஒரு குடினால ஒரு குடும்பம் வீணா போகிற மாதிரியான ஒரு படம். அதில் வந்து மேடம்லாம் கோச்சு கூட நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். சுடுகாட்டில் வந்து அந்த குடிச்சிட்டு ஒரு இது பண்ணுற நண்பர்களுக்காக ஒரு பாட்டு மாதிரி ஒன்று. அதில் வந்து ஒரு செகண்ட் சரணம் வரும். 7 மாடி வீடு கட்டி எல்லா ரூமிலும் ஏசி போட்டுட்டு இங்கே வந்து படுத்து கிடக்குறான். சாதி மத பேரை சொல்லி சண்டையிட்டு மாணவர்கள்லாம் சரிசமமாக இங்கே தூங்குறான். வந்தால் வந்து வாசி, வரணும் சுகவாசி, எதுவும் இல்லைன்னா அடிக்கு வாசி, ராவா ஊற்றிக்கின்னா நீயும் ஊற்றிப்ப, மூஞ்சியை போத்திக்கின்னு முழுசாக போயிடுவேன், கொஞ்சம் ஒச்சக்கலிக்க கொலையை செய்வான், எச்சக்கலை கூட சேராதே, அடகோடா முன்னே மகுடி போதாதே, ஜெராசிக் பார்க்கில் வாக்கிங் போவாதே, அப்படி எழுதியிருப்பேன். ஆனால் வந்து என்ன விஷயம்னா, அப்படி இல்லைனாலும் இப்போ இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நடிக்கிறேன் அப்படின்னும் போதோ அதை விட இன்னும் நான் முழுமையான ஒரு வளர்ச்சி பெற்றேன் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. நான் சொன்னேன் முன்னாடி, அவங்களாம் பேசிட்டோம், நான் வேணாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் பேசுனாங்க. சரி, அந்த 1 நிமிஷம் பேசி அதோடு முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.